இப்போ பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட 10th சாப்டர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துட்டு, when an aqueous solution of KCl is added to an aqueous solution of AgNO3, பொட்டாசியம் குளோரைடோட அக்வஸ் சொல்யூஷன் வந்துட்டு AgNO3 அப்படின்னா சில்வர் நைட்ரேட்டோட அக்வஸ் சொல்யூஷனோட ஆட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஒயிட் ப்ரிசிப்டேட் கிடைக்குது. ஓகேவா? இப்போ கிவ் இட்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன், அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன எழுதியிருக்கோம்? KCl இங்கே எழுதியிருக்கோம். பொட்டாசியம் குளோரைட்னா KCl. ஓகேவா? ப்ளஸ் AgNO3 என்னது சில்வர் நைட்ரேட்டும் இங்கே எழுதிட்டு அது நம்மளுக்கு ஒயிட் ப்ரிசிப்டேட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த KCl இருக்கு இல்லைங்களா, இந்த Cl வந்துட்டு இந்த Agயோட கம்பைன் ஆகும். ஓகேவா? சில்வர் வந்துட்டு இங்கே கம்பைன் ஆகும், பொட்டாசியம் வந்துட்டு என்ன ஆகும், நைட்ரேட்டோட கம்பைன் ஆகும். ஓகேவா? இது ரெண்டு இப்படி. ஸோ இங்கே என்ன கிடைக்குது? AgCl ப்ளஸ் KNO3 நம்மளுக்கு கிடைக்குது. இந்த AgCl தான் வந்துட்டு ஒயிட் ப்ரிசிப்டேட்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன். இது வந்துட்டு ஒயிட் ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ வந்துட்டு ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டோட ஆன்சர். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன், why does the reaction rate of a reaction increase with temperature? இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏன் ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். when the heat provides heat and energy to break more bonds and increase the rate of reaction. அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ரெண்டு ரியாக்ஷனில் இருக்கிற பாண்ட் இருக்குறீங்களா, அது வந்துட்டு பிரேக் ஆகும். இது ஹீட்டும் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுறதுனால பாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டக்குன்னு பிரேக் ஆகும். ஸோ ரியாக்ஷனும் சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரியாக்ஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு தேர்ட் ஒன், டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன், கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன, அதில் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸோதெர்மிக்னா என்னது? ஹீட் ரிலீஸிங் ரியாக்ஷன். ஓகேவா? ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது, எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படின்னு. எக்ஸோதெர்மிக்னா ஹீட் எந்தெந்த ரியாக்ஷனில் ஹீட் ரிலீஸ் ஆகுதோ அது எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், reaction in which two or more reactants combine to form a compound is called as combination reaction. ஒரு ரியாக்ஷனில் ரெண்டு இல்லாட்டி ரெண்டுக்கும் மேலே ரியாக்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே H2 இருக்குது, Cl2, இது வேறு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸு இல்லைங்களா? ப்ராடக்ட் பாருங்கள், எல்லாமே சேர்த்து ஒன்றா வந்திருக்கு. ஹெச்சும் Clலும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வந்திருக்கு. அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் இது எழுதிக்கோங்க, சிம்பிளாக இருக்கும். H2 + Cl2 gives 2HCl. இது வந்துட்டு எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு கேன் பி ரிவர்ஸ்ட் யூஸிங் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். ஓகேவா? சூட்டபிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு டைம் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது ஆயிடுச்சு, அது மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்கே கொண்டு வர முடியாது. இதுதான் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் ஃபார்வேர்டும் போகும், பேக்வேர்டும் போகும். ஓகேவா? சைமல்டேனியஸாக நடந்துகிட்ருக்கும். அப்படின்னா கண்டினியூஸாக பேக்வேர்ட் ஃபார்வேர்ட் போயிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷன் ஒன்லி. இர்ரிவர்சிபிள் வந்துட்டு ஃபார்வர்ட் டைரெக்ஷன் மட்டும்தான் போகும். இங்கே ஃபார்வேர்டும் போகும், பேக்வேர்டும் போகும். இங்கே ஈக்குவலிபிரியம் இஸ் அட்டைன்ட். ஓகேவா? ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வந்துட்டு இங்கே அட்டைன் ஆகுது, இங்கே ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகாது. ஓகேவா? ரியாக்டன்ஸ் டு நாட் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் அஸ் ப்ராடக்ட். இங்கே வந்துட்டு ஃபார்வேர்டு போகும், பேக்வேர்டு போகிறதுனால ரியாக்டன்ஸ் ஹோலாக வந்துட்டு ப்ராடக்டாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ரியாக்டன்ஸும் இருக்கும், ப்ராடக்டாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இங்கே ரியாக்டன்ஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட் டு ப்ராடக்ட்ஸ். ரியாக்டன்ட் வந்துட்டு ஃபுல்லாக ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸ் கம்ப்ளீட்லி கன்வெர்ட்டட் டு ப்ராடக்ட். ஓகேவா? இங்கே ரிவர்சிபிள் வந்துட்டு ஸ்லோ ரியாக்ஷன், ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கும். இங்கே வந்துட்டு ஃபாஸ்ட் ரியாக்ஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கும். இதுதான் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிளோட
5 differences. ஓகேவா?